அன்பர்களே, சைவ சமயம் எங்களுடைய சமயம். சைவ சமயமே சமயம் சமயாதீத பழம்பொருளை கைவந்திடவே மன்றுள் வெளிக்காட்டும் இக்கருத்தை விட்டு பொய்வந்துடனும் சமயனை கொடுத வேண்டாம் முத்திதரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் சகத்தீரே அப்படி என்றார் தாயுமான சுவாமிகள். சைவ சமயமே சமயம் சமயாதீத பழம்பொருளை காட்டுகின்ற சமயம். இதை சொன்னது துன்புன்ற நாயக் கலைஞர்கள் தாயுமான சுவாமிகள். இன்று வடநாடுகளிலே எங்கேயும் உலகில் பிறந்தவர்களை எல்லாம் கோயிலில் கர்ப்பகிரகம் அமைத்து கொடிமரம் அமைத்து வழிபடுகின்ற இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம். எங்கள் மண்ணில் வாழ்ந்த சிவஞானிகள் என்று சொன்னார்கள். தமிழ் மொழியிலே தோன்றிய சிவஞானிகள் என்று சொன்னார்கள். அவற்றையெல்லாம் நாங்கள் கல்லர்களை நாங்கள் கைவிட்டு பிறந்து நிற்கின்றோம். தாயுமான சுவாமிகள் என்ற ஒரு பெரும் நல்லாளர் கிடைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நல்லாளர் சொன்ன அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாங்கள் புரிந்துவிட சம்பவத்தோடு திருவாவூர் ஆதீனத்தின் குருமகா சன்னிதானங்களில் ஒன்றாக விளங்கியவர் திருச்சிற்றம்பல தேசிக பெருமானார் என்னை நினைவு கிட்டியவரே அவருடைய அண்ணன் இருக்கிறார். அவர் ஒருமுறை ராமேஸ்வரம் செல்கின்றார். இது 1730 ஆண்டு காலங்களில் அதற்கு பிறகு நடந்த உண்மை கருத்து. 1730 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நடந்த ஒரு கதை. இரண்டால் அவருடைய காலம் 1730 இருந்து 1770 வரை. அவர் ராமேஸ்வரம் செல்கின்றார். அங்கு மழை இல்லாமல் அந்த மண் இல்லாமல் வறண்டு போய் கிடக்கின்றது. ஒருமுறை யாழ்ப்பாணம் முதல் இடங்களிலெல்லாம் பிரச்சனை இருந்தது. நாவல காலத்திலே மக்கள் எல்லோரும் உணவில்லாமல் வருந்திருந்தார்கள். அப்போது அவர் கஞ்சி தொட்டி தர்மம் செய்தார் குடியரசு விட்டு. அது போன்ற இவருடைய காலத்தில் ராமேஸ்வரத்திலே மழை இல்லாமல் வறண்டு வறுமையால் மக்கள் எல்லாம் பாடியிருந்தார்கள். அப்போது ராமேஸ்வரத்தை ஆண்ட சேதுபதி மன்னர் இந்த திருச்சிற்றம்பல தேசிக பெருமானாரிடம் ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார். இந்த மண்ணிலே மழை பெய்ய வேண்டும். அவர் ஒரு பாட்டினை அருளி பாடினார். சைவ சமயமே சமயமெனின் அச்சமயத் தெய்வம் நிறைசூடும் தெய்வமெனின். சைவ சமயமே சமயமெனின் அச்சமயத் தெய்வம் நிறைசூடும் தெய்வமெனின். ஐவரை வென்று ஆனந்த இருளில் அழுந்துவதே முத்தியெனின். வானங்கால் பெய்யும் மழை. ஐவரை வென்று இந்த 5 குலங்களையும் வென்று சிவபெருமானுடைய திருவடிக் கமலங்களில் முழுவதே முக்தி என்று சொன்னார்கள். வானமே மழையை பெய்ய உடனே மழை பொழிந்தது. அதன் பிறகு சேதுபதி மன்னர் பல்வேறு நிபந்தனைகளை திருவாவூரை ஆதீனத்திற்கு வழங்கினார். இது சாசனங்களாக இன்று வரை வரலாறாக அங்கு உண்டு. எனவே அருளாளர்களால் காட்டப்பட்ட சமயம் எங்களுடைய சமயம். இந்த சமயத்தினுடைய முழுமுதற் பொருளாக விளங்குகின்ற சிவபெருமான் அவருடைய அவர் எங்கள்பால் கொள்கின்ற அன்பு என்பதை பாருங்கள், கருணை. அதுதான் அம்பாள். சுடரோ சிவபெருமான் சூடு பராசக்தி. சுடரோ சிவபெருமான் சூடு பராசக்தி. திடமார் ககனார செம்மை. படரடியோ அந்த வேதாகம் கடலுங்கால் சற்றேனும் பின் வந்ததோ வேத வழக்கு. சுடர் சிவபெருமான் என்றால் அதில் இருக்கின்ற சூடு பராசக்தி. இப்போது வெப்பம்
இந்த நலன் இருக்கின்றானே அவன் சனியினுடைய தாக்கத்திற்கு உள்ளாகி வருந்தி நின்ற போது திருநள்ளாறு கோயிலுக்கு செல்கின்றான். சென்று சிவபெருமானை வழிபடுகின்றான். அதன் பலனாக அவனுக்கு அந்த சனியினுடைய தாக்கம் இல்லாமல் போனது. கடவுளை அவன் வழிபட்டால் சனியினுடைய தாக்கம் இல்லாமல் போனது. சிவபெருமானை வழிபடுவது என்பது, அம்பாளை வழிபடுவது என்பது, முருகனை வழிபடுவது என்பது, பிள்ளையாரை வழிபடுவது என்பது சைவ வழிபாடு, சிவ வழிபாடு. இது நாவடர்களுடைய அப்பாவர்கள், பெரியவர்கள், ஞானிகள் எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள். கந்தபுராணத்தை எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். கந்தபுராணத்தின் பயனை சிவகங்கையில் தான் சொல்லப்படுகிறது. முருகன் வந்து சிவனில் இருந்து வேறுகிறார். அப்போ கடவுளை வழிபட்டார்கள். நாங்கள் ஒன்று அப்படி செய்கின்றோமோ என்று சிந்தித்தால் அதிகம் இல்லை என்பதுதான் உண்மை. சனிச்சரன் என்பதுதான் பெயர். ஆனால் சனிச்சரனுக்கு ஈஸ்வர பெயரை கொடுத்து சனீஸ்வரன் என்றாக்கி சனீஸ்வரனை தான் அதிகம் பெயர். ஒரு சனாதிபதி இருக்கின்றார். இன்னும் கொஞ்சம் உச்சரிப்பு. நாங்கள் சாதாரண புழக்கத்தில் இருப்பது சொன்னால் ஜனாதிபதி. அப்ப ஜனாதிபதி இருக்கின்றார் பாருங்கள். அவருக்குத்தானே சட்ட வல்லமை இருக்கிறது. இப்போது நான் ஒரு தவறு செய்துவிட்டேன். என்னை சிறையில் நீதிபதி அடைத்து விட்டார். நான் காவலாளிகளிடம் போய் கெஞ்ச முடியுமா? என்னை விடுவியுங்கள், என்னை விடுவியுங்கள் என்று. நான் யாரிடம் கெஞ்ச வேண்டும்? அந்த நாட்டை ஆளுகின்ற சனாதிபதியிடம் தானே. அவருக்கு மாத்திரம் தானே அவரை எதிர்க்கக்கூடிய சர்வ அதிகாரம் இருக்கு. இப்ப காவலாளிக்கு நான் லஞ்சம் கொடுத்து தப்பி வந்திருக்கேன் வையுங்கள். அப்படியும் இருக்கின்றார்கள் பலர். இப்ப காவலாளி என்ற ஒருவர் லஞ்சம் பெற்று ஒருத்தரை விடுவித்திருந்தால் அது நீதிபதிக்கும் தெரியாது, சனாதிபதிக்கும் தெரியாது. இவர்கள் எல்லாம் மனிதர்கள். ஆனால் நான் செய்த பாவத்திற்கு, நான் செய்த வினைக்கு என்ன அதனுடைய பலன் என்பதை அளந்து தருபவர் கடவுள். அதனை ஊட்டுவதற்கு கடவுளால் அந்த பதவிகளில் இருக்கின்ற இன்னொரு ஆத்மாக்கள் தான் இந்த தேவர்கள் எல்லாம். இப்ப இவர்கள் அந்த தவறை, என்னுடைய தவறை, நான் அவர்களை லஞ்சம் கொடுத்தேன் என்பதற்காக அதிலிருந்து விடுவித்தார்கள். அதனை அறியாமலா அந்த குடும்பத்திற்குள் இருப்பார்கள். அப்ப அவர்களுக்கு, தேவர்களுக்கு அவர்களுடைய கடமையில் இருந்து தவறின தண்டனை கிடைக்கும் அல்லவா? அப்ப உங்களுடைய முன்னோர்கள், பெரியோர்கள், ஞானிகள் எல்லோரும் கடந்த உண்மையை நன்றாக தெரிந்திருந்தார். கடவுளை சிக்கனம் பிடித்திருந்தார். அருளை சிக்கனம் பிடித்திருந்தார். உங்களுக்கு எல்லோருக்கும் அபிராமி பட்டரை தெரியும் அல்லவா? அபிராமி பட்டர் என்ன சொல்கிறார்? நண்பர்களே, நீங்கள் அபிராமி பட்டரை சிந்தித்த போதுதான் ஒரு அருமையான பாடல் எனக்கு வருகின்றது. புத்தவளே புவனம் 14 புத்தவண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே, கரை கண்டட்டு மூத்தவளே என்று மூவா மூந்தட்டு இளையவளே, மாத்தவளே, உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. மாத்தவளே, பெரும் தவங்களை செய்கின்றவர்களுடைய இதயங்கள் இருக்கின்றவள். பெரும் தவங்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கின்றவள். அப்படிப்பட்ட அந்த மாத்தவள் இருப்பதனால் தான் இந்த மண்ணுக்கு மாத்தளை என்று பெயர் வந்தது என்பதுதான் அடியேனுடைய சிந்தனை. என்ன அருமையான அந்த பெயர் வந்து இருக்கிறது. அபிராமி பட்டருடைய அபிராமி அண்ணாவில் இருக்கின்ற அந்த பெயர் இந்த மண்ணுக்கு இவ்வளவு அருமையான பகுதி இருக்கின்றது. அப்ப அவர் என்ன சொன்னார்? உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. பிடிக்கும் போது சிக்கனம் பிடிக்க வேண்டும். நாங்கள் இறைவனை சிக்கனம் பிடிக்காமல்
துச்சாதனன் வந்து அந்த துயிலை உரிய உட்பட்ட வேளை அவன் ஒரு கையால் பிடித்துக் கொண்டுதான் எப்போது முழுமையாக சரணடைந்தாரோ அப்போது கண்ணனுடைய வரலாற்று அமைந்தது. உண்மையல்லவா? அப்ப சரணடைதல் என்பதற்கு பாத்திரமாகுதல் என்பது நாங்கள் சிக்கன இறைவனை பிடித்தல் வேண்டும். பாலினை தாயினிக்கால கருத்தினி பாவியேந்தைய குடினை உருக்கி உள்ளொடி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேயினை தெளிந்து புறம்புறத்திருந்த செல்வமே சிவபெருமானே யானை என பிடித்தேன் உங்கள் என்று அனுபவிக்கிறேன். அப்ப நம்பிக்கையை முழுமையாக வைத்தல் வேண்டும். இப்ப என்ன நடக்குது என்றால், எனக்கு ஏதேனும் ஒரு நன்மை வேண்டும் என்று நாங்கள் ஒரு பிரார்த்தனை செய்தால் இங்கு வந்து அம்பாளுடைய திருவடியில் அந்த பிரார்த்தனையை வைப்பது, பிற அங்காளை புதுச்சாமி வந்திருக்கிறார், அவரை ஒரு 3 வருஷத்துக்கு முதல் ஆண்டவர் கையை நீட்டினார், அருள்படைத்தது அப்படின்ட்டு அவர்கிட்டையும் போய் ஒரு நேர்த்தியை வைக்கிறார். அப்ப நீங்கள் இந்த அம்பாளை நம்பவில்லை என்று, இந்த அம்பாளைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கவில்லை என்று உண்மையல்லவா? இந்த நம்பிக்கையை நாங்கள் சரிவர வைக்காவிட்டால் எங்களுடைய சமயம் பிறப்படையும், எங்களுடைய சமூகம் பிறப்படையும். உயர்வு என்பது எப்போது வரும் என்றால், ஒரு சமூகம் தன்னுடைய பண்பாட்டினை எப்போது தூக்கி நிறுத்தி வைத்திருக்கின்றதோ அப்போதுதான் அந்த சமூகத்திற்கு உயர்வு வருகின்றது. அப்ப உங்களுடைய சமயத்தில் எங்களுக்கு இருக்கின்ற குறைகளில் பெருங்குறை என்பது என்னவென்றால், நாங்கள் வழிபடுகின்ற கடவுளை முழுமையாக நம்புவதில்லை. பிற சமயத்தவர்களிடம் இருக்கின்ற இந்த பண்பு எங்களிடம் முறையாக இல்லாமல் எங்களுடைய இக்கால தவறுமுறைகள், இக்காலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற தவறுமுறைகள். எனவே என்பவர்களே, இந்த அண்ணன் சிவாச்சாரியர் பெருமாள் சொல்வார், சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிது. சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிது. அப்ப இந்த சமயத்தில் வந்து பிறக்கின்றதே பெரும் பாக்கியம். எத்தனையோ பிறவிகள் புழுவாய், அட்டையாய், பாம்பாய், பள்ளியாய், இப்படியெல்லாம் பிறந்து 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 உணர்ந்து பிறகு மனிதர்களாய் ஒரு காலத்தில் பிறந்து எத்தனையோ பிறகுகளில் மனிதன் பிறப்பதே உணர்ந்து அதன் பிறகுதான் இந்த அருமையான சைவ சமயத்தில் வந்து பிறக்கின்ற ஒரு பாக்கியம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. பல்கலைக்கழகத்திற்கு மிகவும் கடினப்பட்டு படித்து ஒரு பல்கலைக்கழகம் சென்ற பிறகு அவன் படியாமல் விட்டுவிட்டால் அவனுடைய பெற்றோர்கள் ஏசார்களா, அவனுக்கு முன்னர் கற்பித்த ஆசிரியர்கள் எல்லாம் ஏசார்களா, இவ்வளவு படித்து இவ்வளவு சிரமப்பட்டு கற்று நீ பல்கலைக்கழகம் சென்று இப்படி விளையாடி மோசம் போயிருக்கின்றாயே என்று அவனை பேசார்களா இந்த உலகம்? நண்பர்களே, இந்த அருமையான சமயத்திலே நாங்கள் எத்தனையோ உதவிகளில் எல்லாம் செய்த தவத்தின் பயனாக வந்து வந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாங்கள் இந்த பிறவியை எடுத்த பிறகு ஒழுங்காக பயன்படுத்தாவிட்டால் நிச்சயமாக என்பவர்களே, நாங்கள் மிகப்பெரும் தவக்குறையுடையவர்களாக விடுவோம். அன்பர்களே, தேவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே வந்து அவர்கள் கடவுளை வழிபட வேண்டும் என்ற நிலை வரும் போதெல்லாம் இந்த மண்ணிலே வந்துதான் வழிபட்டார்கள். உண்மையல்லவா? தேவர்கள் வந்து காவிக்க லிங்கங்கள் உண்டு. திருக்கேதீஸ்வரத்தை எடுத்தால் கேது வழிபட்ட லிங்கம். உண்மையல்லவா?
அன்பர்களே, எங்களுடைய இந்த மாற்றம் அருமையாக சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4 திறத்திலே தந்திருக்கின்றது. இறைவனை அடைவதற்கு சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 திறத்திலே எப்படி நாங்கள் அமைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு சைவ சமயத்தவர்களும் சமயத்திற்கு எடுத்தவர்கள், சமயத்திற்கு எடுத்தவர்கள் தான் செய்தவர்கள். ஏனையவர்கள் பொது செய்தவர்கள். சமயத்திற்கு எடுத்தவர்களுடைய சிறப்பு என்னவென்றால், அன்பர்களே, நாங்கள் சமயத்திற்கு எடுக்காதவர்கள் இறந்துவிட்டால் அவர்களை வந்து அழைத்துச் செல்வது எவன்? சமயத்திற்கு எடுத்தவர்களை வந்து அழைத்துச் செல்வது ஸ்ரீரங்க பரமேஸ்வரருக்கு இருக்கிறவர்கள். இப்ப அமெரிக்கா இருக்கின்றதை பாருங்கள். எல்லோருக்கும் இலங்கையினுடைய நிலை, பொருளாதார நிலை, அந்த நிலையிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். மருத்துவர்களில் இருந்து எல்லோரும் ஓடுகின்றார்கள். அடியேனே இந்த அப்பாவை கூடாமல் பார்க்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, என்றால் இந்த நாட்டை நல்லபடியாக உருவாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அப்ப எல்லோரும் ஓடுகின்றார்கள் அல்லவா? ஏன் ஓடுகின்றார்கள்? அந்த நாடுகளில் எல்லாம் சக்தி வாய்ந்த நாடுகளாக இருக்கிறது. அந்த நாடுகள் நீங்கள் பார்த்திருப்பீர்களேயானால் தங்களுடைய மக்கள் வேறு ஏழு நாடுகளில் கைது செய்யப்பட்டால் உடனடியாக தங்கள் நாட்டுக்கு அழைத்து வந்து அந்த தண்டனையை படிப்பார். பார்த்திருப்பீர்கள் அல்லவா? இப்ப ஒரு அமெரிக்க பிரஜை குடிமகன் ஒரு ஆப்கானிஸ்தான் நாட்டிலேயே கைது செய்யப்பட்டு இருந்தால் அவனுக்கு மொழியின் பிரச்சனையாக இருக்கும், அவனுக்கு உணவு பிரச்சனையாக இருக்கும், எத்தனை சிக்கல்கள் இருக்கு. அது அமெரிக்காவிலே சிறையில் இருந்தால் அந்த துன்பங்களை எல்லாம் வராது. அப்ப அமெரிக்கா என்ன செய்கிறது? தன்னுடைய நாட்டு பிரஜை அப்படி என்று சொல்லி அழைத்து செல்வது. இதெல்லாம் நாங்கள் செய்திகளில் படிக்கக்கூடியதாக இருக்கிறது தானே. அதுபோன்றுதான் அவர்களே, நாங்கள் சமயத்திற்கு எடுத்தும் அந்த அதிலிருந்து ஏதேனும் தவறுகள் செய்து கொண்டிருந்தால் கூட ராமன் சொல்ல வேண்டும். என்ன சொல்கின்றேன் என்றால், அப்படி செய்பவர்களை கூட சிவபெருமான் கைலாயத்தில் வைத்துதான் தண்டனை, நரகத்தில் வைத்து. உங்களுக்கு அது விளங்குகின்றதா? கைலாயத்தில் வைத்துதான் அந்த தண்டனை இல்லை, நரகத்தில் வைத்திருக்க. நரகத்தில் இடப்படும் அப்படி என்றால் அர்த்தம் பெறுவார். ஏனென்றால் நாங்கள் இறைவனை சிக்கனம் பிடித்தால் எங்களுக்கு எவன் பெறமாட்டான். யாருக்கு எவன் பெறுவார் என்றால் இறைவனை சிக்கனம் பிடிக்காதவர்கள். இறைவனை சிக்கனம் பிடித்தவர்களுக்கு, சமயத்திற்கு எடுத்தவர்களுக்கு சிவபெருமான் ஸ்ரீரங்க பரமேஸ்வரர் சேருமானால் அதற்கேற்கப்படுகின்ற சிவாம்சம் படித்தவர்கள் அப்படி என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அப்ப ஸ்ரீரங்க பரமேஸ்வரருடைய சுத்திரங்கள் தான் தருவார்கள். கைலாயத்திலே இருக்கின்றனர், வந்துதான் அழைத்து செல்வார்கள். விசாரணைக்கு எடுத்து சிவபூசைகள் செய்வர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் இருக்கும்போது யாரும் இருந்தார்கள். அனந்தர், ஸ்ரீரங்க பரமேஸ்வரருக்கு வீணாக இருக்கின்ற அனந்தருடைய ஆட்கள் தான் அவரை அழைத்து செல்வார்கள். இப்ப நிர்மாணத்திற்கு நிர்மாணத்திற்கு எடுத்துக்கொண்டவர்கள் அவர்களுக்கு சதாசிவமாக இருக்கின்ற சதாசிவ பெருமானாருடைய ஆட்கள் தான் வந்து அவர்களை அழைத்து செல்வார்கள். இதனால் தான் அன்பர்களே, நான் சைவத்தில் ஒரு வழக்கம் இருக்கிறது. சிவபதம் என்கிறார், யாராவது நரகபதம் என்கிறார் எழுதுனார். ஒருவர் இறந்து விட்டால் நரகபதம் என்கிறார், சொர்க்கபதம் என்கிறார், இப்படி எழுதுனார். இல்லை, சிவபதம் என்கிறார். நாங்கள் எங்களுடைய சமயம் நன்றாக மக்களை பலப்படுத்தி வைத்திருந்தது. இன்று அது அருமையாக செல்வதில் பல தடைகள் வந்திருக்கிறது. நாங்கள் ஒழுங்காக எழுதுகின்றோம், சிவபதம் என்கிறார் எழுதுகின்றோம். அதற்குரிய மாதிரி இருக்கிறது. அதை செய்தோமா? அந்த வழியில் வாழ்ந்தோமா? அந்த வழியில் சமயத்தை பின்பற்றினோமா என்றால் கேள்விக்குறியாகிறது. சொர்க்கபதம் என்கிறார், நரகபதம் என்கிறார் எழுதுவதில்லை, சிவபதம் என்கிறார். மார்க்கண்டேயர் இருக்கின்றார். மார்க்கண்டேயர் சிவபெருமானை சிக்கனம் பிடித்து வழிபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது
ஏனென்றால் கருணையின் பக்கத்தால் தீர்க்கப்பட்டிருக்கிறார். அதனால் தப்பித்தார். சேருமானை கருணை சேருமான் கருணையை வழிபாடு நன்னுடைய யானை தீயது யானை விஞ்ஞான சம்பந்தப்பட்ட நன்னுடைய யானை இதனுடைய மக்களுக்கு எப்போதும் மக்களை போன்ற மனதர்கள் எப்போதும் அச்சம் அடைகிறார். ஐயம் அடைவதற்கும் இது உண்மைதானா இல்ல சொல்றது எல்லாம் உண்மைதானா அப்படி என்றெல்லாம் நினைக்கும். அதனால்தான் விஞ்ஞான சம்பந்தம் நன்னுடைய யானை என்பது அடுத்த என்ன சொன்னார் தீயது யானை இந்த சேருமான் படங்களை எல்லாம் பெண்களுக்கு வழிபடுகின்ற பழக்கமே தங்களுடைய தமிழர்களிடமிருந்து மங்கி போயிருக்கிறது. தாரகாவனத்து முனிவர்களுடைய வேள்வி அடைந்தது அந்த சேருமானை அடைந்தார்கள். அப்ப எங்களுடைய வீட்டிலே சேருமான் இல்லாவிட்டால் நீங்க சேருமானை வைக்கும்போது கவனமா வைக்க எப்படி பொன்னார நீனாக வைக்க முழுமையா நீர் இப்ப படத்துல முழுமையான நீர் இருந்ததில்லை. சேருமான் நன்கு அடி இந்த போது அந்த கழுத்துல போய் அந்த நன்றி இருந்தது. அது எப்படி இருந்தது அம்மா போய் அந்த கழுத்தை போய் பிடிச்சா ஏன் பிடித்தா சேருமான போய் அந்த நன்றி பாதித்து அது நீலகரமாகண்டா அது ஏற்கக்கூடிய உண்டா இல்லை. தேவர்கள் கேட்டார்கள் நாங்கள் தவக்குறை உடையவர்கள் எங்களுக்கு மறதி வந்துவிடும். அந்த மறதியினால் நாங்கள் சிவருமான் செய்த இந்த உபகாரத்தை மறந்து விடுவோம். எனவே எங்களுக்கு போதும் நினைவுட்டுமாறு கழுத்திலே அந்த நீளம் இருத்தல் வேண்டும். அப்போது சிறுமானை பார்க்கும் போது தென்னீல கண்ட பெருமான் கண்டம் கருத்திருக்கும் நீலகிரமான் பார்க்கும் போது இந்த உண்மையை நாங்கள் உணர்ந்து வாழ வேண்டும். அப்படி என்று நிற்க கருணையின் வடிவாகிய அப்பால் என்ன செய்கிறார் தேவர்களுடைய இந்த வேண்டுதலுக்கு அருள்பாடி பொருட்டு சிறுமானுடைய கழுத்திலேயே அது பிடித்து அந்த நெஞ்சை பிடித்து தங்கை செய்து அதை காட்டியிருக்கிறார். ஆனா ஒன்று பார்த்தோம் முழுமையான நீளம் சேருமானுக்கு உடம்பு முழுக்க விஷம் போன மாதிரி நீளம் அம்பாளுடைய அந்த திருவிளையாடல் சேருமானிடத்தில் திருவிளையாடல் பேர் தமிழர்கள் மறந்து போய்விட்டார். தேவாரங்களுக்கு தென்னீல கண்டப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் பின்பற்றவில்லை. தேவாரங்களுக்கு பொன்னார் நீதி இருக்கிறது. அழல் பண்ணி இருக்கிறது. அழல் பண்ணப்பட்டா நெருப்பு நிறம். ஆனா இந்த சேருமான்களுக்கு இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அப்ப எங்களுடைய அந்த மார்க்கண்டேயரை சிவபெருமான் உதைத்து அவரை கருப்படித்தார் அல்லவா? அது ஏனென்றால் எவனுக்கு அதிகாரம் இல்லை. கடவுளை சிவபெருமானை திக்கணப்படுத்தி வழிபடுகின்றவர்களுக்கு வடிவங்களாகிய அம்பாள் முருகன் பிள்ளையாரை எல்லாம் வழிபடுகின்றவர்களுக்கு சிவபெருமானுடைய பிரணவ வடிவம் பிள்ளையார். பிடியனன் உண்மை வடமுறை அறியது வடிவடு தனதனை வழிபடும் அவரிடர் கடிகன வடிவட அவரிடம் மீன்படை வடிவினர் பயிர்வடை வரமுறை இறையே திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார். என்னென்று சிவபெருமான் தன்னுடைய அடியவர்கள் வழிபடுகின்ற துன்பங்களை நீக்கும் பொருட்டு விநாயக பெருமானை அருளினார். அப்போ விநாயகர் சிவபெருமானுடைய பிரணவ வடிவம். அப்ப விநாயகரை முருகனை அம்பாளினை சிவபெருமானை இப்படி என்னுடைய சிவ வழிபாட்டை சிக்கன பிடித்திருத்தல் வேண்டும். அப்படி பிடித்திருப்பவர்களுக்கு எவன் வந்து மீறி பார்க்கின்ற அதிகாரம் இல்லை. அதற்கு ஒரு இப்ப நாங்கள் இலங்கை பிரசை என்பதற்கு ஒரு சான்றிதழ் தேசிய அடையாள அட்டை அல்ல கடவுச்சு. இப்ப நாங்கள் சைவர்கள் என்பதற்கு சமயம் நிற்க இப்ப சமயம் விளக்க சமயதிக்கம் மிச்சம்னா சாப்பிடுறோம் இல்ல மச்சம் காத்திரம் சமயதிக்கு இருக்கலாமா? விஞ்ஞான சம்பந்தம் சொல்கிறார். ஊனும்பது நன்றென்றும் தீயதென்றும் ஆன அடியார். அதாவது ஊனன் உண்பது நல்லது தீயது எப்படி என்றெல்லாம் சொல்லி பிளவுபட்ட பிரிவுபட்ட நல்ல கொள்கையில் இருக்கின்ற மக்களால் எல்லாராலும் வழிபடப்படுகின்றவர் சிவபெருமான். அப்படி என்று விஞ்ஞான சம்பந்தம் சொல்லுகிறார். 6 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 சொல்லுகிறார். 6
இப்போ பக்குவத்திலே ஒருவர் பாடசாலை எடுத்தால் ஒரு பிள்ளை ஆற்றல் படிக்கும், சின்ன பிள்ளைகள் ஆற்றல் படிக்கும். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வகுப்பிலே படித்துக் கொண்டிருப்பார்கள். எல்லோரும் பிள்ளைகளும் ஒரு வகுப்பிலேயே படிக்கின்றனர். பக்குவத்தில் மனிதர்கள் பலதுதான். சிலருக்கு சில உணவு பிடிக்கும், சிலருக்கு சில உணவு பிடிக்காது, சிலருக்கு சில ஆடை பிடிக்கும், சிலருக்கு சில ஆடை பிடிக்காது. இப்படி பக்குவத்தில் பல்வேறு பல்வேறு திறத்தில் இருக்கின்றனர். ஆனால் எல்லோருக்கும் கடவுள் ஒருவர்தான். அது சிவகாமி உடனாய எங்களுடைய சிவபெருமான். சிவகாமி என்றால் அதாவது ஒரு சூரியனை எடுத்தால் அதனுடைய ஒளி இருக்கின்றதை பாருங்கள். அந்த ஒளிதான் எங்களை அந்த உலகத்தை நிலைநிறுத்தி வைத்திருக்கிற சூரியனில் இருக்கிற ஒளிதான் இந்திய தாவரங்களை நிலைநிறுத்தி உலகத்தை நிலைநிறுத்தி எல்லாம் வைத்திருக்கிறது. அதுபோல் சிவபெருமானுடைய அருள் தான் எங்களை எல்லாம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றது. அந்த அருள் தான் சிவகாமி. நண்பர்களே, நண்பர்களே, நான் ஆரம்பத்திலேயே வள்ளுவரை படித்துக் கொண்டுதான் வந்தேன். அல்லவா? வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், செய்யாமல் செய்த மன்னிக்கணும். வள்ளுவர் நாயனார். இந்த மண்ணுக்கு நாம் வரும்போது மக்களை மண்ணுக்கு வரும்போது அருமையாக கண்டேன். திருவள்ளுவருடைய சிலை இருந்தது. அந்த சிலையிலே நெற்றி முழுக்க உடம்பு முழுக்க முதுகு அணிவித்திருந்தார். அந்த இடம் எனக்கு சரியாக எனக்கு தெரியவில்லை, தெரிந்திருக்கும். அதனை பார்த்தபோது அப்படின்ற கடனெல்லாம் உள்ள இருந்தது. இவ்வளவு அருமையாக இந்த சமய மரபுகளை பின்பற்றுகிறார்கள். இன்னொன்றை சொல்லுகிறேன். நான் தங்கின இடத்திலே என்னுடைய மனைவிக்கு அந்த மல்லிகை பூவை, என்னுடைய பிள்ளைக்கு மல்லிகை பூவை தலையிலே குளித்தவர்கள் இவ்வளவு அருமையான பண்பாடு. அடியே என்னுடைய மகளுக்கு பேர் வைக்கும் போது சிவகாமி என்று பேர். ஏன் தெரியுமா? இன்று எல்லாரும் சிவிஸ், ஹரிஸ், புலிஸ், நரிஸ் இப்படிதான் பெயர். எங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்கள் இருந்த சிதம்பரநாதர், வைரவநாதர், இப்ப யாராவது பேர் இப்படி மற்ற இனங்களை நாம் மாறிக்கொண்டு அப்ப ஏன் நாங்கள் மாறுகின்றோம்? ஏனென்றால் இப்ப புது முறைகள் வந்துவிட்டது. நட்சத்திர பொருத்தம் பேருக்கு பார்க்கணுமா? இப்ப கல்யாணத்துக்குலாம் இந்த பிரச்சனை தான். அந்த காலத்தில் ஒரு சமயத்தில் ஆப்த வாக்கியம் என்று சொல்வார்கள். ஆப்த வாக்கியம் அப்படின்னு சொல்வார்கள். ஆப்த வாக்கியம் என்றால் பெரியோர்கள் சொல்வது. அதற்குத்தான் வலிமை உண்டு. அந்த காலத்தில் ஊரிலே ஒன்று நல்லதை பற்றி கேட்க வேண்டும் என்றால் சிறந்த ஒழுக்கத்திற்கு சிறந்த சிவாச்சாரியார்கள். அந்த காலத்தில் அப்படிப்பட்ட சிறப்பு இருந்தது. அச்சிவேலி குமாரசுவாமி குருக்கள், குஞ்சிதபார குருக்கள், இப்படி பெரிய சிவாச்சாரியார்கள் இருந்தார்கள். சைவத்திலே சிறந்து விளங்கின பெரிய பெரிய சைவ பெரியவர்கள் இருந்தார்கள். யாழ்ப்பாணத்திலே நாவலருடைய பரம்பரை என்று பெரும் பரம்பரை தொடர்ச்சியாக இருந்தது. அருணாச்சல தேசிகம் என்று மட்டக்களப்பிலே ஒரு பெரியவர் இருந்தார். விபுலானந்தர் இருந்தார். இப்படி இந்த மண்ணிலே எத்தனையோ பெரியவர்கள் இருந்தார்கள், வழிகாட்டிக் கொண்டிருந்தார்கள். இந்த ஆப்த வாக்கியம் என்பது அதுபோல என்னுடைய வீட்டில் பெரியவர்கள் இருப்பார்கள். தாத்தா, பாட்டி, இந்த பெரியவர்கள் இந்த பிள்ளையும் இந்த பையனை செய்து வைக்கின்ற நல்லாக இருப்பார்கள் என்று சொன்னால் அதுதான் உயர்வு. சோதனம் அல்ல. இது சோதனமே சொல்லுங்கள். நீங்கள் வேண்டும் என்றால் பஞ்சாங்கத்தில் எடுத்து கீழே பாருங்கள். அந்த புத்தகங்களுக்கு கீழே பாருங்கள். ஆப்த வாக்கியத்துக்கு தான் உயர்வு இருக்கு. ஆனால் இன்று நாங்கள் அதை விட்டு விட்டு வேறு கோவிக்கிறோம். அதுபோல் பெயர் வைக்கும் போது ஆப்த வாக்கியம் பெரியவர்கள் வைக்கின்ற பெயர் இருக்கின்றது. அது இப்போ இன்றைக்கு சினிமா தலைவர்களும் அரசியல் தலைவர்களுடைய குழந்தை கொடுத்து பேர் என்ற மாதிரியான சினிமாவில் காட்டுவாங்க. அது இல்லை. நல்ல நல்ல பெரியவர்கள், ஆசிரியர்கள், பெரியவர்கள், வீட்டிலே இருக்கின்ற பெரியவர்கள், இவர்கள் வைக்கின்ற பெயர்களுக்கு தான் மங்களம் இருக்கும். அடுத்தது இறை பெயர்களுக்கு மங்களம் இருக்கும். சிவம் என்பது மங்களம். சிவகாமி, சிவத்தை காமித்திருப்பவள் சிவகாமி. இதை விட ஒரு மங்களம் இந்த உலகத்தில் உண்டா? இந்த சோதனைகள் நட்சத்திரங்களால் இந்த மங்களத்தை தர முடியும். நாங்கள் எப்பவுமே சிவசிவா சிவசிவா
அதைத்தான் அடியேன் பின்பற்றினேன். நான் இந்த சோதரத்தை போகவில்லை, பேர் வைக்கிறது அப்படின்னு கேட்கவில்லை. பெயர் வைக்க வேண்டும் என்றால் நாங்கள் எங்களுடைய சமய வழியிலே நல்ல மக்களுக்குகளை வைக்க வேண்டும். பெரிய அதற்கு பேர் ஆழ்ந்த வாக்கியம், பெரியவர்களிடம் கேட்டு வைப்பது அல்லது அருளாளர்களுடைய பெயர்களை வைப்பது, இறைவனுடைய பெயர்களை வைப்பது. இப்படித்தான் எங்களுடைய சமூகம் உயர வேண்டுமானால் நாங்கள் எங்களை சரி செய்ய வேண்டும். அப்போ அம்பாளுடைய அருளினை பாருங்கள். எங்கே வரையினால் திருவள்ளுவரை கொண்டு வந்து தொடங்கினார். திருவள்ளுவர் நாயனார் பெருமான் அவரை இப்போ திருவள்ளுவர் நாயனார் பெருமான் சொல்கிறார், செய்யாமல் செய்த உதவி, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அளிது. வையகமும் வானகமும் ஆற்றல் அளிது. உங்களுக்கு ஒருவர் எந்தவித உதவி செய்யாமல் இருக்க, அதாவது நாங்கள் ஒருவருக்கு எந்தவித உதவியும் செய்யாமல் இருக்க, அவர் எங்களுக்கு உதவி செய்வாரேயானால், உதவி தக்க தருணத்தில் செய்வாரேயானால் அவருக்கு இந்த பூமியை எழுதி கொடுத்தாலும் அது தீராது, இந்த பானத்தை வாங்கி எழுதி கொடுத்தாலும் தீராது. அப்ப அம்பாளுக்கு எங்களுடைய கண்ணியை வழிபாக செய்வனுடைய கண்ணியை வழிபாக வளர்க்கின்ற அம்பாளுடைய அதைக்காரர்கள் நாங்கள் என்ன அம்பாளுக்கு செய்வோம்? நாங்கள் எதுவுமே செய்யவில்லை. ஆனால் நாங்கள் ஆணவத்தில் அழுந்திருக்கின்ற போது எங்களுக்கு இந்த பிறவிகளையே தான் தந்து எங்களை பக்குவப்படுத்தி தனது திருவடிகளை வந்து இன்புற வேண்டும் அப்படி என்கின்ற அந்த ஒரே நோக்கத்திற்காக எங்களுக்கு இத்தனை கருவிகளை இந்த பிறவியை தந்து எங்களுக்கு எல்லாம் அன்பாளித்துக் கொண்டிருக்கின்றானே, அந்த அன்பாளுக்கு எங்களால் என்ன கைமாறு செய்ய முடியும்? ஏதேனும் முடியுமா? எங்களால் இந்த பூமியை எழுதி கொடுக்க முடியுமா? இதுவும் அவளுடையதுதான். இந்த வானத்தை எழுதி கொடுக்க முடியுமா? அதுவும் அவளுடையதுதான். ஆக அப்படிப்பட்ட அம்பாளுக்கு நாங்கள் செய்யக்கூடியது எங்களுடைய இதயத்தை கொடுக்க முடியும். அவருடைய திருவடிகளை சிந்திக்கின்ற இதயத்தை பெற்றவர்களாக நாங்கள் விளங்குவேயானால் அதுதான் நாங்கள் திருவடிகளுக்கு செய்கின்ற கைமாறு அப்படின்னு. நண்பர்களே, அடியேனுக்கு இந்த வாய்ப்பை நல்கிய திருப்படி சபையினர் எல்லோருக்கும் நன்றி கூறி, அடியேன்பால் அன்புட்டு அழைத்த புண்ணியசீலன் ஐயா பிரபகனாருக்கு அடியேனுடைய நன்றிகளை காணிக்கையாக்கி, இந்த ஒளிமாங்கி முதலிய சகல வகையிலும் அடியேனுடைய சொல்லை செவிமடுப்பதற்கு ஆயத்தங்கள் செய்த பெரியவர்களுக்கெல்லாம் நன்றி கூறி, இந்த சிறியேனும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த சிறியேனும் ஏதேனும் சொல்வானோ என்று நம்பி இவ்வளவு நேரமும் உண்மையோடு கேட்டுக்கொண்டிருந்த அடியார் மக்களாக உங்கள் எல்லோரையும் வணங்கி விடைபெறுகின்றோம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஹர நம பார்வதி பதையே, ஹர நம பார்வதி பதையே, ஹர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டிற்கு மிகவும் இன்பமே